1947 ஆகஸ்ட் 15 அன்று இந்திய விடுதலை வழங்கப்படுகிறது. அப்பொழுது தந்தை பெரியார் அவர்கள் குடியரசு இதழிலே இது துக்க நாள் என்று எழுதுகிறார்கள். அண்ணாவை தன்னுடைய அரசியல் வாரிசாக மட்டுமல்ல, ஒரு தந்தையாகவே பார்த்தவர், அவரோடு வாழ்ந்தவர் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள். ஒரு முறை தந்தை பெரியாரோடு பேரறிஞர் அண்ணா அவர்கள் தங்கி இருக்கின்ற பொழுது ஐயா அவர்கள் கீழே படுத்திருந்தார்களாம், மாடியிலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் படுத்திருந்தார்களாம். இரவு ஒரு 12 மணி அளவிலே ஐயா அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் தடுமாறி மேலே ஏறி அந்த மின்விளக்கை போட்டு அண்ணாவை எழுப்புகிறார்கள். அண்ணா தூக்கத்தை அப்பொழுதுதான் ஒரு கூட்டம் முடித்து வந்திருக்கிறார்கள். ஐயா ஏதோ உதவி கேட்கிறார்கள் என்று, என்ன ஐயா இல்லையா, இந்த குடியரசு இதழ் பார்த்தேன், விடுதலையோ எனக்கு எந்த பத்திரிகைன்னு நினைவில்லை, பார்த்தேன், அதில் ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறேன், நீனு என்னையா இவ்வளோ அருமையாக எழுதியிருக்க, இதுக்கு தானா, இதை காலையில் சொல்லக்கூடாதா, போயா காலையில் மறந்துடுவேன், இல்லைன்னா இது எனக்கு காலையில் பெரிய விஷயமா தோணாது, பாராட்டணும்னா உடனே பாராட்டிடணும், நான் அதை படிச்சிருக்கேன். அப்படி தந்தை பெரியார் அவர்கள் துக்க நாள் என்று எழுதுகிறார்கள், குடியரசில் அறிக்கை வெளியிடுகிறார்கள். அண்ணா தான் நடத்தி வந்த திராவிட நாடு இதழிலே இன்ப நாள் இது, இனிய நாள் இது என்று பெரியாருக்கு எதிரறிக்கை விடுவது போல அந்த தலைப்பிட்டு கட்டுரை எழுதுகிறார்கள்.